ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது கோஸு, குடமிளகா, கேரட்டு, அப்புறம் வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ், சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். போன்லெஸ் பீஸாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சிக்கனை போட்டு கொஞ்சம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலாவில் ஊறட்டும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ இது நான் 2 பேட்சாக வறுத்துக்கிறேன். வேணால் ஒரே பேட்சாக போட்டோம்னா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 பேட்சாக, ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச், அப்புறம் 2வது ஒரு பேட்ச் எடுத்து வறுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் 2 முட்டை உடச்சி ஊற்றி அது கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எக் ஸ்க்ராம்பிள் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது கடைசியாக தான் போட போகிறேன், அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் எண்ணெய் யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த எண்ணெயிலே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே கடாயிலேயே அந்த சிக்கன் வறுத்து வச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு, வெங்காயம் நான் ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பொடிசாலாம் இருக்காது, ரஃப்பாக தான் இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச காயெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, கேப்சிகம், கோஸு 3த்தையும் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா ரொம்ப வதங்க வேணாம், அது வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அது டேஸ்ட் அவ்வளோவா சரி இருக்காது. அது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி தான் பார்த்து நான் வதக்கியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சில்லி சாஸ் வந்து கடையில் வாங்கினது தான். கடையில் ஃப்ரைட் ரைஸ் போகிறோம்ல, அந்த சில்லி சாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வறுத்து வச்ச சிக்கன் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வடித்து உதிரியாக இருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு நார்மல் ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடையில் விற்கும்ல ஹாப்பி ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கலருக்காக போட்டு ரொம்ப கிளற வேணாம், சாப்பாடு உடஞ்சிரும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்திருக்கு ஆல்ரெடி, அதனால் அது உடஞ்சிரும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கிளறிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் மசாலாலேயே உப்பு இருக்கும், அதனால் நான் தனியாக எதுவும் உப்பு ஆட் பண்ணலை. உப்பு பார்த்துட்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக. உப்பு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச முட்டை, அந்த முட்டையை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கிளறிக்கணும். சிம்மில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் கிட்ட கிளறிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது ரெசிபி. இது ரொம்ப லேட்டாக அவருக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.